2 கடவுள்களை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குவோம். ஐயா, இனி என்னங்க ஐயா புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுட்டுக்கிறீங்க? ஆமாம், புரியுதா? சரி, கலராக சட்டை ஐயா. உங்கள் வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்குதான், அதெல்லாம் விட்டுட்டுங்க ஐயா. ஆனால் இப்போலாம் நல்லா கலராக போடுறேங்க ஐயா. இந்த குருநாதன்கிட்ட போய் மாட்டிக்கின்னு அவங்க ஒரு யூனிஃபார்மை கொடுத்துக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் அதை ஒரே கலரை போட்டுங்கணுங்க ஐயா. ஆனால் கலராக போடலாம். ஆமாம், நம்மளது உண்மை மார்க்கம், அது பசி மார்க்கம், அதுவே ஆதி மார்க்கம். பசி மதம் ஒன்றுக்குது. நம்ம மதத்தில் எல்லோரும் இருக்கிறீங்க பசி மதம், மகிழ்ச்சியாக இருக்குது, ஜாலியாக இருங்க. அதை கலராக போடலாம். சரி, பசி எடுத்துதா, சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி துவங்குவோம். புரியுதுங்களா? என்று ஒரு சிந்திப்போம். காட்டில் வாழுகிற மனிதர்கள் இயற்கையை வணங்குகிறார்கள். முடிந்தால் மண்ணை தொட்டு வணங்குகிறார்கள், மண்ணின் காலில் விழுகிறார்கள். அவங்களுக்கு அதுதான் தெரியும். நாட்டில் வாழுகிற மனிதர்கள் இவர்களுக்கு ஒரு கடவுளை குருநாதர் சொல்லிட்டார், அந்த கடவுளை வணங்குகிறார்கள். குருநாதர் காலில் போய் விழுந்துங்கிறார்கள். எப்படி வாழ்கிறாங்க பார். இதெல்லாம் எங்கே? இந்த வளர்ந்த நாட்டில் அறிவு பின்னாடி போனவங்க, அவர்கள் உணர்வு பின்னாடி போனவங்க. இயற்கை எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? இது இயற்கை காலில் விழுறாங்க, இயற்கையை வணங்குறாங்க. வளர்ந்த நாட்டில் கடவுளை வணங்குகிறாங்க, மனிதனுடைய காலில் போய் விழுறாங்க. இதில் எதுன்னு நீங்கள் முடிவு எடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? இந்த இயற்கையை வணங்குகிறார்களே, இரவு பகலை வணங்குங்கள், பிரச்சனையே கிடையாது. அது இந்து மதமாக, முஸ்லீம் மதமாக, கிறிஸ்துவ மதமாக, புத்த மதமாக, சீக்கிய மதமாக, எந்த மதத்துக்கு சொந்தம்? அனைவருக்கும் சொந்தம். இதில் ஒன்றில் மட்டுமே உலக சமாதானம் வரும். நன்றி, மகிழ்ச்சி, ஆழ்ந்து சிந்திங்கள்.